வணக்கம் and welcome to Sprite வணக்கம். Good morning. தமிழா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? வழக்கம் போல காலையில தேவையான எல்லா ஸ்ட்ரென்த்தோடையும் எனர்ஜியோடையும் வந்து மக்களுக்கு தேவையான தகவலோடையும் வந்து இங்க உட்கார்ந்துருக்கேன். இல்ல எதுக்காக இவ்வளவு பெரிய சென்டென்ஸ்? நேரா நீங்க கதைக்கே வந்துருங்க. அது வந்து ஃபர்ஸ்டே சொல்லிருக்கலாம் இல்லையா? சரி மக்களுக்காக ஒரு பில்டப்போட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். நான் சொல்லக்கூடிய ஒரு கதையும் வந்து பாத்தீங்கன்னா பில்டப்னால கடைசியில வந்து என்ன மாதிரி ஒரு ட்விஸ்ட் ஏற்பட்டு எதிர்பார்ப்பு எங்க போய் ஒரு டிசப்பாயின்மெண்ட்ல விட்டுருச்சு அப்படிங்கிற சொல்ற மாதிரி ஒரு கதை தான். ஒருத்தர் வந்து இருந்தார், அவர் வீட்டில் வந்து அவங்க பையனுக்கு வந்து பிறந்தநாள் அப்படிங்கிறனால வந்து ஊரெல்லாம் எல்லாருக்கும் ட்ரீட் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போனாராம். ஸோ ஊரில் எல்லாருக்கும் ட்ரீட் வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோன்னே அவர் ஊரில் வந்து கொஞ்சம் தள்ளி இருந்ததுனால அந்த ஊருக்குள்ளே போயிட்டு எல்லாருமே வந்து அழைச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்போ நடுவில் வந்து ஒரு முயல் வந்திருக்கு, அதையும் வந்து கூப்பிட்டுருக்காரு. நடுவில் ஒரு கேமல் வந்திருக்கு, அதையும் வந்துருப்பா உனக்கும் வச்சிருக்கேன் நிறைய சாப்பாடு அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. நடுவில் எறும்புங்களாம் வந்திருக்கு, எறும்புங்க உங்கள் ஃபேமிலியோட வந்துருங்க சாப்பிட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாருமே இன்வைட் பண்ணிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவரோட உதவியாளர் வந்து நம்ம எஜமான் தான் எல்லாருமே இன்வைட் பண்ணுறாரு. அப்போ வந்து ஒரு நாய் படுத்திருக்கு, அந்த குரூப்லேயும் எல்லாரையும் கூப்பிட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய்களையும் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்காக வான்னு சொல்லி கூப்பிட்டாங்களாம். நைட் வந்து விருந்துக்கு எல்லாருமே வந்து காரில் வந்து இறங்கிட்டே இருக்காங்க, முயல் ஃபேமிலி எறும்பு ஃபேமிலி எல்லாருமே. இப்படி தான் வந்து நாயும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப பாவமாக அந்த ட்ரீட்டுக்காக வந்திருக்கு. வந்தோடனே இந்த எஜமானுக்கு வந்து நாயை நான் கூப்பிடவே இல்லையே இங்கே வந்துச்சு, இவ்வளோ வந்து அழுக்காக இருக்க, நீ குளிக்காமல் இருக்க, நீ ஒரு நாய், அது மட்டும் இல்லாமல் நான் உன்னை கூப்பிடவே இல்லை, எவ்வளோ தைரியம் தான் என்னோட ட்ரீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய் என்ன பண்ணாராம், அப்படியே அதோட வாளால் பிடிச்சி ஒரு 4 சுழட்டி தள்ளி அடிச்சிட்டாராம். உடனே அந்த நாய் போல் விழுந்துருச்சான். அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாய் வந்து அப்படியே மயக்கத்துலேருந்து எந்திரிச்சு அப்புறம் ஊருக்குள்ளே போய் அவங்களோட நாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னே, என்னடா உன் தலையிலலாம் அடிபட்டிருக்கு, ஏன்டா நீ ஒரு மாதிரி சோம்பலாக வர, என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு அந்த நாய் சொல்லியிருக்கு, நேற்று ஒரு பார்ட்டிக்கு போனேன், அங்கே போய் செம்மையாக என்ஜாய் பண்ணியிருக்கேன் போல இருக்குது, அந்த பார்ட்டி எப்போ முடிஞ்சதுன்னே தெரியல, நான் ஒரு இடத்துலேருந்து ஏஞ்சி பார்த்தேன், ஆனால் பார்ட்டினா இதான்ப்பா பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு போய் ஜாலியாக அப்படி நடக்க ஆரம்பிச்சிச்சான். இதாங்க கதை. இதுக்கு மேலே நீங்கள் வேறு எதாவது கிளைமேக்ஸ் எதிர்பார்க்குறீங்களா? அதாவது நேற்று நைட் அவர் வந்து அவமானப்படுத்தினது கூட வந்து அவருக்கு தெரியாத அளவுக்கு அவர் இருந்திருக்கிறார். குறிப்பிட்டு ஒருத்தருக்காக அந்த கருத்து மட்டும் இல்லை, நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தகுதியை சில இடத்துல வந்து தரம் தாழ்த்திக்கிட்டு அந்த இடத்துல நம்மளை மதிக்க மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சும் வந்து அந்த இடத்துல போயிட்டு இருக்கோம். சில பேருக்கு என்ன கொடுமையான விஷயம்னா அந்த தெரிய கூட தெரியாது நம்மளை இங்கே அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க, இல்லை நம்மளை வந்து ரொம்ப இங்கே அன்வெல்கம்டா இருக்கு, இந்த இடம் ரொம்ப வந்து வார்மாவே இல்லை கோல்டாக நம்மளை வந்து பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியாமல் ரொம்ப இக்னோரண்ட்டாக இருக்காங்க. அதுதான் இன்னும் பாவப்பட வேண்டிய விஷயம். சிலர் வந்து தெரிஞ்சே வந்து ஒரு சில காரணங்களுக்காக அந்த மாதிரியான இடங்கள்ல வந்து இருக்கிறதும் நம்ம வந்து பார்க்க முடியும் இல்லையா? ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தவிர்க்கிறது தான் நல்லது அப்படின்னு வந்து சொல்லிட்டு உங்களுக்காக ஒரு முக்கியமான விஷயம் வல்லமைக்குள் பகுதியில் காத்துட்டு இருக்கு. அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற யோகா பேர் ஏகபாத ஸ்வானாசனம். பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா இஎன்டி இயர் நோஸ் டங் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையுமே வராது. குறிப்பாக பெண்கள் ஆண்கள் 2 பேருமே பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? ஏன் இந்த பியூட்டி எந்த இடத்துல நம்மளுக்கு கம்மியாகுது அப்படின்னு பார்த்தா முடி கொட்டுது, எல்லாருக்கும் சின்ன வயசுலேயே முடி கொட்டுது இல்லைங்களா? அது மாதிரி இந்த யோகாவை நம்ம செய்யும்போது முடி கண்டிப்பாக கொட்டாது, இஎன்டி ப்ராப்ளமே வராது. ஏன்னா மூளைக்கு பிளட் சப்ளை அதிகமாக போகிறதுனால கண்டிப்பாக நம்மளுக்கு முடி கொட்டாது, இஎன்டி ப்ராப்ளமே வராது, காது நல்லா கேட்கும். இப்போ நம்ம இந்த யோகாவை 3ஆக பார்க்கலாம். திரும்பி ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 எப்படி பண்ணுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸ்டேஜ் 1 பண்ணுங்கள். இதுதான் ஸ்டேஜ் 1 பாருங்கள். ஸ்டேஜ் 1 உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கீழே குனிஞ்சால் போதும். ஃபுல்லாக பெண்ட் பண்ணி ஃப்ளோரை தொடணுன்ற அவசியமே கிடையாது. ஸ்டேஜ் 1ல் நம்ம எப்படி பண்ண போகிறோன்னா உங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு பெண்ட் பண்ணால் போதும். ஸ்டேஜ் 2 பாருங்கள் எப்படி பண்ணுறோன்னு. நம்மளால் ஃபுல்லாக பெண்ட் பண்ணி ஃப்ளோரே டச் பண்ணிடணும், மேட்டே டச் பண்ணிடணும். இதுதான் ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 3 பார்க்கலாம் பாருங்கள். இப்போ ஸ்டேஜ் 3 நல்லா ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு உங்களோட வலது கால் ரைட் லெக்கை நல்லா மேலே தூக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இன்வெர்டட் போஸ்டரில் நீங்கள் வரும்போது பிளட் சப்ளை வந்து நல்லா உங்களுடைய தலைக்கு உங்களோட ஹார்ட்டுக்கு எல்லாம் ஃபுல்லாக வர்றதுனால, உங்கள் தலை ஹார்ட் பகுதியெலாம் வர்றதுனால காது நல்லா கேட்கும். ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா பனி காலத்தில் காதெல்லாம் கொஞ்சம் அடைச்சாப்பிலே இருக்கும், சவுண்டாக பேசுவாங்க. அவங்களெல்லாம் வந்து டெய்லி இந்த யோகா பண்ணாங்கன்னா சவுண்டாகவும் பேச மாட்டாங்க, காது பெர்ஃபெக்டாக கேட்கணும். ஆனால் கொஞ்சம் பார்த்துருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி இந்த யோகாவை இந்த போஸ்டரில் வந்துட்டு 20 கவுண்ட் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். போதுமா? ரிலாக்ஸ் பண்ணிங்க. மறுபடியும் நார்மலாக நில்லுங்க. இப்போது இந்த யோகாவை மறுபடியும் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 எப்படி பண்ணுன்றதை பார்க்கலாம். பண்ணலாமா? ஸ்டேஜ் 1 உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பெண்ட் பண்ணால் போதும், ஃபுல்லாக பெண்ட் பண்ணுன்ற அவசியம் இல்லை.
ஸ்டேஜ் 2 ஃபுல்லாக பெண்ட் பண்ணி ஃப்ளோரை டச் பண்ணணும். ஸ்டேஜ் 3 நல்லா ஃப்ரண்ட்டில் வாங்க. உங்களோட வலது காலை நல்லா மேலே தூக்கணும். இதே போஸ்டரில் இருந்து 20 கவுண்ட் பண்ணணும். நார்மல் ப்ரீதிங். நீங்கள் இந்த மாதிரி வலது கால் மட்டும் இல்லை, ரைட் லெக்கும் பண்ணலாம், லெஃப்ட் லெக்கும் பண்ணலாம், மாறி மாறி பண்ணுங்கள், தப்பு கிடையாது. இதுவும் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு செய்யக்கூடாது. இந்த யோகாவும் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு செய்யக்கூடாது. ரொம்ப முக்கியமாக நீங்கள் இந்த யோகாவை காலையிலே செய்கிறது ரொம்ப நல்லது. இந்த யோகாவை நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு இஎன்டி ப்ராப்ளமே வராது. போதுமா? ரிலாக்ஸ் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கிளினிக் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்ன கிளினிக் அது? முடி வளருவது எப்படி, நீங்கள் இந்த எண்ணெயை தேய்க்கலாம், அந்த எண்ணெயை தேய்க்கலான்னு சொல்கிறாங்க. எந்த எண்ணெயும் யூஸ் பண்ணாமல், எந்த மெடிசனும் யூஸ் பண்ணாமல் உங்களுக்கு உங்களோட முடி இயற்கையாகவே கொட்டாமல் இருக்கணும், நல்லா வளரணுன்னா இந்த ஒரு யோகா செஞ்சால் போதும். நீங்கள் நல்லா உங்களோட பியூட்டியை மெயின்டைன் பண்ணலான்னு சொல்லி நாளைக்கு வேறு ஒரு யோகாவோட உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம். தன்மானம் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனோட தூண்டுகோலாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லலாம். தனக்கு யாருமே சப்போர்ட் இல்லை, சக மனுஷங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட இந்த சப்போர்ட்மே இல்லை அப்படின்னா கூட தனக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு நகரணும், ஓடிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத உள்ள இருக்க தன்மானத்து மூலியமாக தான். ஒரு கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது தன்மானத்தில் தான் பிறக்குது. நம்மளை பற்றின ஒரு ஐடியா இல்லை, ஒரு தெளிவு இல்லை, நம்மளுக்கு நம்ம மேலே ஒரு மரியாதை இல்லை அப்படின்னா நம்மளோட பாடியை பார்த்துக்க மாட்டோம், நம்மளோட மனசை மதிக்க மாட்டோம், நம்மளோட கான்ஷியன்ஸ் சொல்கிறத கேட்க மாட்டோம். அதுக்கப்புறம் எப்படிங்க ஃபுல்லாக குழப்பம் தான் இல்லையா? நிச்சயமா. அப்போ நம்மளுடைய அடுத்தடுத்த பகுதிகளுக்கு முன்னாடி வந்து ஒருத்தரும் வந்து அவங்கள பற்றின ஒரு பர்சன்டேஜ் கால்குலேஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வந்து மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு நீங்களே எவ்வளோ மார்க்ஸ் போட்டுப்பீங்க அப்படிங்கிறது வந்து யோசிச்சுட்டு இருங்க. ஒரு சின்ன விளம்பர இடைவேளைக்கு அப்புறமா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழ். வெல்கம் பேக். இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா. இந்த மார்க் போட்டுக்கிறத பத்தி வந்து பேசினேன் இல்லையா? ஆமாங்க. நான் வந்து ரீசெண்டா வந்து ஒரு கம்பெனியை வந்து விசிட் பண்ணியிருந்தேன் வரும். ஸோ அங்க இருக்கிறவங்க கூட வந்து ஜஸ்ட் வந்து பேசிட்டு இருக்கும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேம் மாதிரி வந்து விளையாடணும். ஒருத்தரும் வந்து உங்களுக்கு எவ்வளவு மார்க் போட்டுப்பீங்க அப்படின்னு வந்து கேட்டுட்டே இருந்தேன். ஒரு கம்பெனிக்கு போய் அங்க இருக்கவங்க வேலை எல்லாம் கெடுத்து கேம் விளையாட வச்சிருக்கீங்க நீங்க. ஏதோ ஒரு டைம் பாஸ் வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி வந்து கேட்கும்போது ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா வந்து நான் வந்து 75, ஒருத்தர் வந்து 50 அப்படின்னு வந்து லைனா வந்து சொல்லிட்டே வந்தாங்க. கடைசியா வந்தவர் வந்து பாத்தீங்கன்னா 100 மார்க் நான் கொடுத்துப்பேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் திருப்பி நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு இப்போ வந்து எல்லாரும் 100 100 100ன்னு வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே அந்த இல்லை நம்மளுக்கு இவ்வளவுதான் கொடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா 100க்கு 100 அப்படின்னு வந்து ஸ்ட்ராங்கா சொன்னதுக்கு அப்புறம் எல்லாருமே ஓகே நாம 100க்கு 100 சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுவா இப்ப நம்மளை பத்தி நம்மளே வந்து ஒரு ரேட்டிங் வந்து கொடுத்துக்கணும், இல்ல நம்மளை பத்தின ஒரு ஐடியா வந்து யோசிக்கும் போது நம்மளே இந்த இதெல்லாம் தவறுலாம் வந்து செய்யறோம்ல அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கிறது நல்ல விஷயம் தான். ஆனா அதுக்காக நம்ம இதுக்கெல்லாம் வந்து சூட் ஆக மாட்டோம் அப்படின்னு நம்மளே வந்து தரம் தாழ்த்திக்கிறது தான் தப்பு. நிச்சயமா. நம்மளுக்கு எப்பவுமே நம்ம மார்க் போட்டா 100க்கு 100 தாங்க கொடுக்கணும். அடுத்தவங்க மார்க் போட்டா அதுல ஏதாவது குறைச்சி கிரிச்சு போடுறது அவங்களோட உரிமை. நம்மள வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சரியான விஷயங்கள் அச்சீவ்மெண்ட்ஸை பத்தியும் யோசிச்சுட்டே இருக்கணும். பட் தவறையும் வந்து கண்டுபிடிச்சிட்டே இருக்கணும். அந்த தவறை கண்டுபிடிச்சிங்களா கரெக்டா, அதுக்காக காம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்கும் மார்க் போட்டீங்கன்னா கண்டிப்பா 100 வந்துரும்ல. நிச்சயமா. இதுல வந்து ஒரு சின்ன ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி எல்லாரும் மார்க் போட்டுட்டே வந்தாங்க இல்லையா? ஒருத்தர் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் வரும்போது வந்து அதே 50ல தான் இல்ல மேடம் அவ்வளவு நல்லவெல்லாம் கிடையாது அப்படின்னு உடனே கூட வந்தவங்களாம் பயங்கர டென்ஷன் ஆயிட்டாங்க. இல்ல மேடம் இவர் வந்து சும்மா அப்படி சொல்றாரு, இவர் மாதிரி ஒரு நல்லவரை நீங்க பார்க்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு வந்து அவருக்கு 100 இல்ல 200 மார்க் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கவங்க எல்லாம் சொன்ன உடனே அவர் பயங்கரமா வந்து கண் கலங்கிட்டாரு. இது வந்து கேரக்டர் வைஸ் அப்படின்னு இருக்கு. பட் ஹெல்த் வைஸ் நம்மளுக்குலாம் மார்க் போட்டா ஒரு 35 தாண்டுவோம் நம்மலாம். நம்ம பாஸ் ஆவதே கஷ்டம் நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த பகுதி எழுது பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா நியூட்ரிஷன் அண்ட் பெப்டிக் அல்சர்ஸ். ஸோ அல்சர் அப்படிங்கிறது ரொம்ப காமனாக நம்ம எல்லாருக்குமே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம டெய்லி டே டு டே ஆக்டிவிட்டீஸ்லேயே நம்ம வந்து ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த அல்சர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேஸ்ட்ரிக் லைனிங் இருக்கு இல்லையா, நம்மளுடைய உணவு குழாய், அதில் வந்துட்டு மியூக்கோசல் லைனிங் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த மியூக்கஸ் வந்து எப்போ இரோட் ஆக ஆரம்பிக்குதோ, நிறைய அது டிஃப்ரெண்ட் காசஸ்னால வந்துட்டு இரோட் ஆகலாம். அதாவது அந்த செல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அழிய தொடங்கலாம். ஸோ அந்த சிச்சுவேஷனில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ்ட்ரிக் ரீஜியனில் நார்மலாகவே ஜூஸ் வந்து செக்ரீட் ஆகும், அதாவது ஆசிட் செக்ரீட் ஆகும். ஸோ இந்த கேஸ்ட்ரிக் ஆசிட் செக்ரீஷன்னால அந்த இரோடான வால்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் போய் அது கான்டாக்ட் ஆகிறதுனால தான் இந்த பெப்டிக் அல்சர் வருது. காசஸ் வந்து என்னென்ன இந்த அல்சர்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கலி ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்னால வரலாம்.
ஹெலிகோபாக்டர் பைலோரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபுட் ஐட்டம்ஸில் இந்த ஹெச் பைலோரி அப்படிங்கிற இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். ஸோ இது வந்துட்டு எதில் காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெடிமேட் ஃபுட்ஸில், ஸ்பெஷலி இப்போ ஒரு மாவு இதெல்லாம் வந்துட்டு லிக்விடாக இருக்கும், ரெடிமேட் ஃபுட்ஸில் லிக்விடாக இருக்கும், அதில் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஈகோலை அப்புறம் இந்த ஹெச் பைலோரி எல்லாமே வந்து காமனாக இருக்குது. ஸோ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இஸ் ஒன் மேஜர் ரீசன். இது தவிர வேறு என்னென்ன ரீசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்ஸ்னாலேயுமே வந்துட்டு அல்சர்ஸ் வரும். லைக் நம்ம பேரண்ட்ஸ்க்கு இருந்ததுன்னா அது மூலமாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இது தவிர ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, ஒரு சில ஸ்டடீஸ் என்ன ப்ரூவ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓ பிளட் குரூப் இருக்கவங்களுக்கு கூட அல்சர்ஸ் ஜாஸ்தி வரதுக்கு அது ஒரு ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்துட்டு இர்ரிப்பேரபிள், நம்ம ஜெனட்டிக்ஸ்லேயே இருக்கிறது. ஸோ தட் இஸ் அன்சேஞ்சபிள். ஸோ அதை எப்படி நம்ம தடுக்கலாம், எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வேறு என்ன காஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெண்டர் ஒரு இஷ்யூ. மென்க்கு வந்து ரொம்ப காமனாக அல்சர்ஸ் வரது நம்ம பார்க்க முடியுது. ஸோ வேறு இன்னொரு ஒரு ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் ஃபேக்டர். இந்த 20 to 40 years அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான பீரியட் வேர் பீப்புள் டெவலப் அல்சர்ஸ். ஸோ எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி நம்ம ப்ரொடக்டிவிட்டி ஜாஸ்தி இருக்கிற டைம் அது, அண்ட் நம்ம ஒர்க் டிமாண்ட், ஸ்ட்ரெஸ், இது எல்லாமே வந்துட்டு ஒரு மேஜர் காஸ். ஸோ இது நம்ம காசஸ் பார்க்குறோம். ஸோ இப்போ இரிட்டேஷன் எதெல்லாம் வந்துட்டு இந்த கேஸ்ட்ரிக் லைனிங்கை இரிட்டேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விதமாக நம்ம அதை பார்க்கலாம். மெக்கானிக்கல் இரிட்டேஷன், கெமிக்கல் இரிட்டேஷன் அண்ட் தெர்மல் இரிட்டேஷன் அப்படின்னு. ஸோ இப்போ இந்த மெக்கானிக்கல் இரிட்டேஷன் எது இது கொண்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாலிடான, ரொம்ப ஃபைப்ரஸான ஃபுட்ஸ் வந்துட்டு இந்த மெக்கானிக்கல் இரிட்டேஷனை கொண்டு வருது. ஸோ ஜென்ரலாகவே இந்த சாலிடான ஃபுட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஹை ஃபைபர் ஃபுட்ஸ் லைக் ஒரு ஹோல் கிரெயின்ஸோ இல்லை ரொம்ப ஒரு சாலிடான மீட் சப்ஸ்டன்சஸ் நம்ம சாப்பிட்றப்போலாம் வந்துட்டு உங்களுக்கு இந்த மெக்கானிக்கல் இரிட்டேஷன், அதாவது ஜென்ரலாக இன்னும் ஈஸியாக புரிய வைக்கணும்னா பல்க் எப்போ ஜாஸ்தி இருக்கோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு இந்த மெக்கானிக்கல் இரிட்டேஷன் ஜாஸ்தி ஆகும். ஸோ ஃபைபர் ஃபுட்ஸை வந்து நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் when we have ulcers. இப்போ நெக்ஸ்ட்டு கெமிக்கல் இரிட்டேஷன் சொன்னேன் இல்லைங்களா. கெமிக்கல் இரிட்டேஷன் தான் மோஸ்ட் காமன். அதாவது நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வந்து எனிவே நம்ம டைஜஸ்ட் ஆகிறப்போ அது ஜூஸஸாக தான் கன்வெர்ட் ஆகுது, என்சைம்ஸாக மாறுது. ஸோ இது வந்துட்டு என்ன ஆகும், எந்தெந்த ஃபுட்ஸ் வந்து இந்த கெமிக்கல் இரிட்டேஷன் கொண்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட்லேருந்து வரக்கூடிய எக்ஸ்ட்ராக்டிவ்ஸ், அதாவது நம்ம மீட் சப்ஸ்டன்சஸ் வந்துட்டு டைஜஸ்ட் ஆகி அது ரிலீஸ் பண்ணுற கேஸ்ட்ரிக் ஜூஸஸ் வந்துட்டு கண்டிப்பாக அந்த கெமிக்கல் இரிட்டேஷன் கொண்டு வரும். இது தவிர நிறைய ஸ்பைசஸ் லைக் சில்லிஸ், ஜிஞ்சர், ஆனியன்ஸ், இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இந்த கேஸ்ட்ரிக் இரிட்டேஷனை தூண்டு வைக்கிற சப்ஸ்டன்சஸ். ஸோ இது தவிர வந்துட்டு வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் டெஃபினட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அல்சர்ஸை. அப்புறம் காஃபி, கெஃபைனில் வந்துட்டு அந்த காஃபியில் இருக்கிற கெஃபைன் வந்துட்டு உங்களுக்கு அந்த இரிட்டேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர். ஸோ இது வந்து நம்ம கெமிக்கல் இரிட்டேஷன் பார்க்குறப்போ. தெர்மல் இரிட்டேஷன் இது வந்து ஒரு நம்ம ஜெனரலாக தெர்மல்னாலே ஹீட்டுன்னு தான் நினைப்போம். டெஃபினெட்லி அந்த டைமில் அல்சர்ஸ் டைமில் வந்துட்டு ரொம்ப ஹாட்டான ஃபுட்ஸை வந்துட்டு நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இருக்குது. ப்ளஸ் ரொம்ப கோல்டான ஃபுட்ஸையுமே நம்ம அவாய்ட் பண்ணணும். பட் ஜென்ரலாக அல்சர்ஸ் இருக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க, ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இது ரொம்ப சூதிங்காக இருக்குன்னு நினைப்போம். பட் ஆக்சுவலாக ரொம்ப கோல்டான ஃபுட்ஸுமே வந்துட்டு அக்ரவேட் பண்ணும். ஸோ 2 எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்ஸையும் நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்குது இந்த அல்சர்ஸ் டைமில். ஸோ அந்த டைமில் வந்துட்டு நம்ம இந்த தெர்மல் வேரியேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவிக்காக நமக்கு ரிகவர் ஆகிறதுக்கு அது ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன ஃபுட்ஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணலாம் இந்த டைமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்க், பாலில் வந்துட்டு இருக்கிற அந்த அமினோ ஆசிட்ஸ் வந்துட்டு இப்போ நான் சொன்னப்போ இந்த நம்ம ரீசன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, என்ன ஆகுது அப்படின்னா அந்த கேஸ்ட்ரிக் லைனிங் எரோட் ஆகுது இல்லைங்களா, அது அழியுது. ஸோ அதை நம்ம டெவலப் பண்ணணும், ஒரு டிஷ்யூ பில்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ப்ரோட்டீன்ஸில் இருக்கிற அமினோ ஆசிட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது எதில் ஜாஸ்தி இருக்குது, ஈஸியாக நமக்கு டைஜஸ்டபிள் ஆகிற மாதிரி ஒரு பாசிபிலிட்டினா அது பாலில் தான் இருக்குது. ஸோ மில்க் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ இது தவிர ப்ரோட்டீன் ஃபுட்ஸ், அதாவது பருப்பு, இதிலெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு லைக் ஹோல் கிரெயின்ஸாக நம்ம சாப்பிடாம அதை நல்லா வேக வச்சுட்டு அதை மேஷ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பல்ஸில் இருக்கிற அதில் இருக்கிற அந்த அமினோ ஆசிட்ஸுமே வந்து நமக்கு அந்த டிஷ்யூ ரிப்பேர் பண்ணி புது டிஷ்யூஸ் டெவலப் ஆகிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும் நமக்கு. ஸோ இதை தவிர வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாட்ரேட்டான ஃபேட் கண்டென்ட் நம்ம எடுத்துக்கலாம். முக்கியமாக வந்துட்டு பட்டர், சீஸ், கீ இதெல்லாம் வந்துட்டு ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட். அதனால தான் நான் மாட்ரேட்டுங்கிற டேர்ம் இங்கே யூஸ் பண்ணுறேன். நிறைய ஃபேட் நம்ம இன்க்ளூட் பண்ணக்கூடாது. பட் கன்சிடரபிள் அமௌண்ட் நம்ம இன்க்ளூட் பண்ணுறது ஆக்சுவலாக ஹீலிங்க்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பருப்பு சாதம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக கீ அதில் போட்டு சாப்பிட்றது அல்சர் டைமில் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன், அது வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு நமக்கு அல்சர்லேருந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ மாட்ரேட் அமௌண்ட் ஆஃப் ஃபேட் இஸ் கோயிங் டு ஹெல்ப். பட் ஃப்ரைட் ஃபுட்ஸை வந்து அவாய்ட் பண்ணணும். உங்களுக்கு ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் அந்த மாட்ரேட் ஃபேட்டுக்கும் ஃப்ரைடுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ எனி ஃபுட் தட் இஸ் ஃப்ரைட் அதில் வந்துட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹீட் வேரியேஷன்ஸ் எல்லாமே அதில் மாறும். ஸோ
ஸோ அதனால் ஃப்ரைட் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுறது இஸ் பெட்டர். ப்ளஸ் ஸ்பைசி ஃபுட்ஸ் ஏற்கனவே நான் சொன்னேன், ஸ்பைசஸ் எல்லாமே கெமிக்கல் இரிட்டேஷன் காஸ் பண்ணும். ஸோ ஸ்பைசஸ் ஃபுட்ஸை நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ இது தவிர வந்துட்டு நமக்கு பெப்டிக் அல்சரில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப் விடக்கூடாது. கேப் விட அதாவது ஒரு மீல்லேருந்து இன்னொரு மீலுக்கு 2 மீல்ஸ்க்கு நடுப்புற இருக்கிற கேப் வந்து ஒரு 4 hours to 5 hours மேலே இருக்கவே கூடாது. பிகாஸ் அந்த டைம் கேப் ஜாஸ்தியாகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக கேஸ்ட்ரிக் செக்ரீஷன் ஜாஸ்தியாகும். நம்ம கேஸ்ட்ரிக் ஆசிட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து ஜாஸ்தி செக்ரீட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸை நம்ம வந்து இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு ஸ்மால் ஃப்ரீக்வெண்ட் மீல் சாப்பிட்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இது தவிர வந்துட்டு ஸ்லோவாக நம்ம சாப்பிடணும். பிகாஸ் ஃபாஸ்ட் ஈட்டிங் ஆல்சோ ப்ரொவோக்ஸ் அல்சர்ஸ். வேகமாக நம்ம சாப்பிட்றப்ப என்ன ஆகுது, நம்ம ஆக்சுவலாக டைஜஷன் வந்து மவுத்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால நம்ம ஸ்லோவாக ஷூ பண்ணி சாப்பிட்றது வந்துட்டு டெஃபினட்டாக அது ஈஸியாக டைஜஸ்டபிள் மாற்றுறதுக்கு ஃபுட்டை மாற்றுறதுக்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ அல்சர் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய டிசீஸ் கிடையாது. அது கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் நம்ம டயட்டில் பண்ணாலே கண்டிப்பாக அதை நம்ம ரொம்ப கம்மி கேப்பில் ஒரு சின்ன டைம்லேயே வந்து இதுலேருந்து நம்ம ரெக்கவர் பண்ணிடலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ அதை நம்ம அக்ரிவேட் பண்ணாமல் ஒரு மேக்ஸிமம் ஒரு 3-4 டேஸ்க்கு நம்ம ப்ராப்பராக நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணோன்னா டெஃபினட்டாக அதுலேருந்து நமக்கு ஒரு பெட்டர் ஸ்டேட்டுக்கு நம்ம போவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங். இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். ஹெல்த்துக்காக மார்க் போட்டால் நம்மளாம் பாஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட தினம் இந்த உணவே மருந்து அப்படிங்கிற பகுதியை பார்த்து பாஸ் இல்லை, நல்லா ஆவரேஜையும் தாண்டி எங்கேயோ போயிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். போயிட்டு இருக்கோமா? நம்மளே மார்க்லாம் ஒன்றும் போட வேணாம். ஜஸ்ட் உங்க பிஎம்ஐ கால்குலேட் பண்ணாலே நம்ம எந்த கட்டத்தில் இருக்கோம் அப்படிங்கிறது. ஆமாங்க, அந்த பிஎம்ஐ அப்பப்போ சொல்றாங்களே, அதை பற்றி கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க. பிஎம்ஐ அப்படிங்கிறது என்னன்னா பாடி மாஸ் இண்டெக்ஸ். ஓகேங்களா? ஸோ பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் வந்து நீங்க கரெக்டாக இருக்கீங்களா அப்படிங்கிறது தான். ஸோ இது எப்படி வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா வந்து சென்டிமீட்டர்ல உங்களுடைய ஹைட் வந்து எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. சப்போஸ் 156 அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ஹைட்னு வச்சுக்கோங்களேன். இந்த லாஸ்ட் 2 டிஜிட் இருக்கு இல்லையா, அதுதான் உங்களுடைய வெயிட்டா வந்து இருக்கலாம். மேபி 1 or -1 or +1 வந்து இருக்கலாம். ஆனா அதுக்கு மேல வந்து ஜாஸ்தியா வந்து போயிடுச்சு, இல்ல அதுக்கு மேல ரொம்ப கம்மியா போயிடுச்சுன்னா உங்களுடைய பிஎம்ஐ வந்து சரியா இல்ல, நீங்க வந்து ரொம்ப அண்டர் வெயிட்டாவோ இல்ல நீங்க யோசிக்காது, நீங்க கொஞ்சம் அண்டர் வெயிட் தான் நினைக்கிறேன் நான். அதெல்லாம் எதுக்குங்க இதுங்க சொல்லிட்டு அப்படியே ஒரு பிரேக் விட்டோம்னா அடுத்த பக்கே போயிட்டே இருப்போம்ல நம்ம. இனிமே டவுட் கேட்பீங்க? கேட்க மாட்டார். அதனால நம்ம ஒரு சின்ன விளம்பர இடைவெளிக்கு அப்புறமா நிறைய விஷயங்கள் ரொம்ப சுவாரஸ்யமா தெரிஞ்சுக்கலாம். இது உங்க ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழ். வெல்கம் பேக். இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா. ஓகே, கோரியாண்டர் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய cuisine வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஃப்ளேவரை வந்து கொண்டு வரதுக்கு வந்து யூஸ் பண்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு மட்டும் தான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா வெறும் ஃப்ளேவருக்காகவோ இல்ல சும்மா வந்து ஒரு அழகுக்காகவோ மட்டும் வந்து கோரியாண்டர் வந்து யூஸ் பண்றது இல்ல. ரொம்ப வந்து நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்மளுடைய cuisine வந்து பாத்தீங்கன்னா இந்த ரசம் அப்படிங்கிறது தான் வந்து தி பெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதான் கடைசியா வந்து சாப்பிடுவாங்க. டைஜஷனுக்கு தேவையான எல்லா இன்கிரீடியன்ஸுமே அதில் வந்து இருக்கும். அதாவது இந்த மிளகு, சீரகம், இது கூட வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கொத்தமல்லியும் வந்து போடுவாங்க. ஸோ இதோட காம்பினேஷன் வந்து டைஜஷன் சிஸ்டமை வந்து ரொம்ப பக்காவாக வந்து மெயின்டைன் பண்ணும். ஆனால் நம்ம ஊரில் நிறைய பேர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சுப்பாங்க அவங்களோட ஃபுட் பேட்டர்னை. ஸ்ட்ரிக்டானா ஹெல்த்தியாக இல்லைங்க, அவங்களுக்கு பெரிய நாட்டாமன்னு நினைப்பு. ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிற மாதிரி இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் வந்து தட்டை விட்டு ஒதுக்கி வைக்கிறது தான் அவங்களோட வேலை அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? பாவங்க, அவங்க கூட வந்து பரவாயில்ல. இந்த மிளகுன்னு ஒருத்தர் இருக்காரு பார்த்தீங்களா, அவரை தான் அதிகமாக தூக்கி பக்கத்து வீட்டிலே அடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எனக்கு உங்களோட ட்ரெஸ் பார்த்தா இந்த கேரட் ஞாபகம் வந்துருச்சுங்க. இந்த கேரட்டும் கொரியாண்டரும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கை கோத்துருக்காங்க. காம்பினேஷனே நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. ஸோ அதனால தான் வந்து இப்போ திவ்யா செந்தில் வந்து இந்த காம்பினேஷன் நம்மளுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக செஞ்சு காமிக்க போகிறாங்க. பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட டேஸ்டி டு ஹெல்த்தி பகுதியில் வந்து நம்ம வித்தியாசமான உணவு வகைகள் நிறைய பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ரொம்பவுமே ஒரு ஹெல்த்தியான டிஃப்ரெண்ட்டான ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். கொரியாண்டர் கேரட் ஜூஸ். செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கொரியாண்டர், கேரட், டொமேட்டோ, குக்கும்பர், லெமன் ஜூஸ், ஹனி. இப்போ பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தாகம் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி டைம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா தண்ணி இல்லாட்டி வந்து வெள்ளரிக்காய் வந்து எடுத்துக்குவோம். இதே வந்து நம்ம இதில் டிஃப்ரெண்ட்டாக என்ன ஆட் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா கொரியாண்டர் ஆட் பண்ணுறோம். இப்போ நார்மலாக வந்து பித்தப்பையில் கல் இருக்குது, அதே மாதிரி வயிற்றில் ஸ்டோன் இருக்குது, யூரினரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாமே வந்து இந்த மாதிரி லீஃபி வெஜிடபிள்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கணும். அதாவது வந்து கொரியாண்டர்ஸு, அதே மாதிரி வந்து செலரிஸ், இந்த மாதிரி லீஃபி வெஜிடபிள்ஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்டொமக்கில் இருக்கிற தேவையில்லாத பேட் திங்ஸ் எல்லாமே வந்து போயிடும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்டொமக்கில் வந்து ஒரு புண்ணு இருக்குது, அல்சர், இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி லீஃபி வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு இது எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு கொரியாண்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கேரட்,
வெள்ளரிக்காய், தக்காளி. தக்காளி வந்து அந்த உள்ளே இருக்க சீடெல்லாம் இல்லாமல் எடுத்துக்கணும். லெமன் ஜூஸ், ஸ்வீட்னஸ்க்காக தேன், அடுத்தது தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் வந்து அரைச்சிக்கலாம். இப்போ நம்மளோட கொரியாண்டர் கேரட் ஜூஸ் தயாராகிடுச்சு. இதை வந்து வடிச்சுக்கலாம். இப்போ இதை ஸ்ட்ரெயின் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட கொரியாண்டர் கேரட் ஜூஸ் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக வந்து நீங்களே இந்த ஜூஸை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் நாளை வேறொரு வித்தியாசமான உணவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் திவ்யா செந்தில். ஆக்சுவலாக திவ்யா செந்தில் கிட்ட அவங்க இந்த ஷூட்டிங்காக வந்திருந்தப்போ அவங்க கிட்ட வந்து கேட்டிருந்தேன், என்னங்க நீங்கள் பாட்டு எதையோ கூட எடுத்து சேர்த்து விட்றீங்க, எப்படி அந்த காம்பினேஷன்லாம் வந்து டிசைட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், லிட்ரலி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் தாண்டியும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஃபுட் ரிசர்ச் பண்ணியிருக்காங்களாம் அவங்க. அது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணி பார்த்து இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை, அது மட்டும் இல்லாமல் அப்படி சேர்த்தா என்ன மாதிரியான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வரும், அண்ட் எல்லாமே கெமிக்கல்ஸ் தான் இல்லையா பேசிக்காக. ஸோ அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பற்றியும் வந்து அவங்க யோசிச்சு கால்குலேட் பண்ணி தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு வந்து தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. ஏன்னாப்பா அவங்க பாட்டு கொரியன்ட்ரும் கேரட்டையும் சேர்த்து அது ஒரு டிஷ்ஷுங்கிறாங்களே அப்படின்னு நிறைய பேர் சத்தியமாக யோசிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறதுக்காக நான் இதை ஸோ இதுக்காக ஸ்பெஷலாக வந்து அவங்க ஒரு கோர்ஸ் எடுத்தே வந்து படிச்சிருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக பிளான் பண்ணி தான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் நாங்கள் வந்து பதிவு பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஒரு சின்ன விளம்பர இடைவேளைக்கு அப்புறம் மாத்திரம் வந்து பேசலாம். இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா. வெல்கம் பேக். இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா. ஒரு தலைவர், நல்ல தலைவர் வந்து எப்படி இருக்கணும், ஒரு சிறந்த டீச்சர் கூட ஒரு நல்ல தலைவர் அப்படிங்கிற மாதிரி கம்பேரிட்டிவா வந்து இதுக்கு முன்னாடி நிறைய எபிசோட்ஸ்ல வந்து திரு கலிமூர்த்தி அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. நிச்சயமா இன்னைக்கு நம்மளோட தலைவர், அதாவது ஓய்வு பெற்ற எஸ்பி திரு கலிமூர்த்தி அவர்கள் சொல்றாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் சொல்லுகின்ற வழக்குகள் அத்துணையும் டெல்டா மாவட்டங்களை சுற்றியே வருவதற்கு காரணம், என்னுடைய 35 ஆண்டு கால காவல்துறை பணியிலே 30 ஆண்டு காலம் திருச்சி, ஒன்றுபட்ட திருச்சி மாவட்டத்திலும், அது இன்றைக்கி 7 டிஸ்ட்ரிக்டாக பிரிஞ்சிருச்சு, சென்னையிலும் மட்டுமே நான் பணிபுரிந்த காரணத்தினால் வழக்குகள் அந்த இடங்களை சுற்றியே வரும். இன்று நாம் பார்க்க இருப்பது டால்மியாபுரம் காவல் நிலையத்தில் நடந்த ஒரு இரட்டை கொலை வழக்கு. அது தமிழக காவல்துறை தன்னுடைய சிறப்பான துப்பறியும் திறனால் எவ்வாறு கண்டுபிடித்தது என்பதற்காக அதனை நான் இப்போது பதிவு செய்கின்றேன். திருச்சியில் நான் எஸ்பியாக இருக்கும்போது ஒரு நாள் காலையில் ஒரு 5:30 எனக்கு ஒரு காவல் நிலைய அழைப்பு, தொலைபேசி அழைப்பு. சார், இந்த மாதிரி வந்து ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு கணவன் மனைவி 2 பேரும் இறந்து கிடக்கிறார்கள். 2 பேரும் வயசானவங்க, ஜன்னல் வழியாக தான் பார்க்க முடியுது. ஆனால் அவர் இறந்து கிடக்கிற சூழ்நிலையை பார்க்கும்போது ரொம்ப அலங்கோலமாக இருக்குது, சந்தேகமாக இருக்குது, அது தற்கொலையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்லி ஒரு நல்ல புத்திசாலித்தனமான உதவி ஆய்வாளர் அவர் கூப்பிட்டு சொன்னார். 2 பேர் இறந்து போயிருக்கின்ற காரணத்தினாலும், அவர் சந்தேகம் இருக்கிறது இறப்பில் என்று கூறிய காரணத்தினாலும், மாவட்ட கண்காணிப்பாளராகிய நான் என்னுடைய நேரடி மேற்பார்வையிலே அந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று முடிவு செய்து உடனடியாக புறப்பட்டு அங்கே போனேன். அங்கே போன பிறகு தான் அந்த இறந்து போனவர்களுடைய மகள் அதே ஊரிலே திருமணம் செய்து கொடுத்து மருமகனும் மகளும் அங்கேயே வாழ்கின்றார்கள். அவங்கள்ட்ட இருந்த இன்னொரு சாவியை போட்டு தான் கதவை திறக்கிறோம். முன்கதவு பின்கதவு 2மே தாளிடப்பட்டிருந்தது. 2மே தாளிடப்பட்டிருக்கும்போது எப்படி வந்து அது வேற ஒரு கொலையாவோ அல்லது திருட்டாவோ இருப்பதற்கு வாய்ப்புகள் சாதாரணமாக பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கும். திறந்து கொண்டு உள்ளே போன பிறகு முதல்ல பார்த்தாக்க படுத்த படுக்கையில் அப்படியே வயதான ஒருவர், 65 வயது இருக்கும் அவருக்கு. அவர் தான் அந்த வீட்டினோட ஓனர், இந்த மகளினுடைய
தந்தை. அவர் இறந்து கிடக்கிறாரு. அவருடைய மனைவி எங்கள் அம்மா எங்கே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கத்திக்கிட்டு உள்ளே போய் தேடினுச்சு. தேடிட்டு ஒரு இடத்துல ரூம்குள்ளே போனோன்னா, பின்னாடி கிச்சனுக்கு போனோன்னா அங்கேருந்து ஒரே கத்து. அந்த அலறல் சத்தம் கேட்டு அங்கே போய் பார்த்தா அங்கே அவங்க அம்மா இறந்து கிடக்குறாங்க. ஐயோ நகையெல்லாம் போயிடுச்சே அப்படின்னு சொல்லி அந்த பெண் கதறியதை பார்த்து விட்டு போய் பார்த்தா ஒரு பெரிய லாக்கர் திறந்துருக்கு. எவ்வளவு நகை போயிருக்கோம் அப்படின்னு கேட்டாக்க ஒரு 3 கிலோ நகை காண போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்னா அவர் வந்து ஒரு பான் ப்ரோக்கிங் நகை அடகு கடை நடத்துகிறவர். அவருடைய தொழிலே அதுதான், வீட்டிலே அதை செய்கிறார். இப்படி ஒரு சூழ்நிலையில் கதவு 2 பக்கமும் பூட்டியிருக்கு. உள்பக்கத்தில் எப்படி வந்து சாவி போட்டு உள்ளேயும் போட்டலாம், வெளியிலேருந்தும் போட்டலாம். ஒரு சாவி வந்து அந்த மகள்கிட்ட இருக்குது, ஒரு சாவி இந்த அம்மா வச்சுருக்குறாங்க. வயதானவர்கள்ங்கிறதுனால அவங்க அடிக்கடி மகள் வந்து காலை நேரத்தில் வந்து திறந்து அந்த வீட்டை சுத்தம் பண்ணுற வேலையெல்லாம் செய்கிறதெல்லாம் அவங்க செஞ்சுட்டு போகிறது வழக்கம். அதனால் அவங்கள எழுப்ப வேண்டாங்கிறதுக்காகலாம் வச்சுருக்குறாங்க. அந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கும்போது இது எப்படி நடந்தது என்பது எல்லோருக்குமே ஒரு வியப்பு. அந்த அம்மாவுடைய காது 2ம் அறுத்துருக்காங்க. காதில் இருக்கிற கம்மலை அறுத்து தொங்குது 2 காதுமே. வயதானவர்கள், அவங்களுக்கு ஒரு 60 வயசு இருக்கும். ரொம்ப பரிதாபமான ஒரு நிகழ்வு. மாடிக்கு ஏறி போய் பார்த்தா மாடியில் ஒரு கதவு இருக்குது, அதுவும் உள்பக்கம் லாக் ஆகிருக்கு. சரின்னு சொல்லிவிட்டு வீட்டிலேருந்து வெளியில் வந்து வெளிப்பக்கத்தை சுற்றி பார்த்தா கொல்லைப்புறத்தில் கொல்லைக்கதவுக்கு பின்னால் ஒரு ஸ்கஃபில் மார்க்னு சொல்லுவோம். 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டால் மணலில் வந்து பின்னாடி கொட்டியிருக்கிற மண்ணில் வந்து அந்த தடங்கள் தெரியும். அந்த இடத்துல கொஞ்சம் வந்து பிளட் இருக்குது. அதற்கு பக்கத்தில் பார்த்தா இந்த அம்மாவனுடைய காதிலிருந்து ஒரு கம்மல், அது ஒரு கம்மலில் ஒரு பாதி அந்த இடத்துல கிடக்கு. இது எங்கள் அம்மாவுடைய கம்மலில் உள்ள பாதி அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எவ்வளோ ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கெலாம் ட்ரை பண்ணி பார்த்தோம், ஒன்றும் கிடைக்கல. சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டை வர சொல்லி மற்றதெல்லாம் பார்த்தோம், அதுலேயும் ஒன்றும் இல்லை. போலீஸ் டாகை வர சொன்னோம். போலீஸ் டாக் வந்தோடனே வேறு எந்த குழுவுமே இல்லை. நகை காணா போயிருக்கு, 2 பேர் கொலை செய்ய பண்ணியிருக்காங்க, நல்லா தெரியுது. அந்த 2 பேருடைய கழுத்தில் த்ராட்லிங்னு சொல்லுவாங்க, விரலை வச்சு கழுத்தில் வச்சு இப்படி அமுக்கி கொலை பண்ணும்போது அந்த தம்ப் இம்ப்ரெஷன், கட்டவரலினுடைய மார்க் ஒரு பக்கமும் மற்ற விரல்களினுடைய மார்க் இன்னொரு பக்கமும் அந்த நகத்தினுடைய கீறல்கள் இருக்கும். அப்படின்னா அந்த த்ராட்லிங்னு சொல்லுவோம். கயிறை போட்டு இறுக்கி கொலை பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் ஸ்ட்ராங்குலேஷன் சொல்லுவோம், மெடிக்கல் டேர்ம் அதெல்லாம். ஸோ இது நிச்சயமாக கொலை, ஏன்னா கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது, ஆதாயத்திற்காக கொலை செய்திருக்கிறார்கள். யாரோ இவ்வளோ நகை இவர் வச்சுருக்காருங்கிறத தெரிஞ்சவங்க தான் கொலை பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கிற தோரணையில் போகும்போது கதவு பூட்டி இருந்ததுனால மிகப்பெரிய குழப்பம், குடும்பத்தில் உள்ளவங்களோ யாரோ செஞ்சுருக்கலாமோ அப்படின்னு தேவையில்லாத ஒரு சந்தேகம் போலீஸுக்கு எப்பொழுதுமே வரும். சில இது மாதிரியெல்லாம் நடக்கிறது உண்டுங்கிறதுனால அந்த மருமகனை கூப்பிட்டு விசாரிக்க சொல்லி ஒரு பக்கம் ஒரு இன்ஸ்பெக்டர் அவரை விசாரிச்சுட்டு இருந்தார். அவர் ரொம்ப அப்புறாணியாக இருந்தார். சார் எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை சார், நீங்கள் என்னையே திருட மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்லாம் சொல்ல ஆரம்பித்தார். இந்த சூழ்நிலையில் அந்த போலீஸ் டாகை ஹேண்டில் பண்ண டாக் ஹேண்ட்லர் வந்து எனக்கு ஒரு ஃபோன் அடித்து, சார் இங்கே வாங்க சார் அப்படின்னார். சரின்ட்டு அங்கே போனால் அந்த டாக் அந்த சம்பவம் நடந்த இடத்துலேருந்து போய் அதே தெருவில் உள்ள கடைசியில் உள்ள ஒரு வீட்டில் போய் பின்பக்கத்தில் ஒரு தொழுகை மாடெல்லாம் கட்டுறதுக்கு வச்சுருக்குறாங்க, அதில் போய் படுத்துக்கிச்சு. அந்த வீட்டில் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு வயதான மூதாட்டி, அந்த அம்மாவுக்கு 75 வயசு இருக்கும், அந்த அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க. வேறு யார் அங்கே இருக்கா அப்படின்னு கேட்டால் எனக்கு ஒரே மகள் தான், அதை மணப்பாறையில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன், அது தவிர எனக்கு வந்து வேறு உறவுகள் கிடையாதுன்னு அந்த அம்மா சொல்லிடுச்சு. இந்த டாக் இந்த இடத்துல வந்து சில நேரங்களில் வந்து போலீஸ் டாகினுடைய க்ளூ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். சரின்னு திரும்ப அந்த இடத்துலேருந்து ஸ்மெல் எடுத்து அந்த போலீஸ் டாகை வந்து தொடர்ந்து போனாங்க. போலீஸ் டாக் உங்களுக்கு தெரியும், அது தன்னுடைய மோப்ப சக்தியின் மூலமாகத்தான் எந்த இடத்துல ஒரு சம்பவம் நடந்தாலும் ஒவ்வொருத்தருடைய வேர்வையிலையும் வந்து மிகப்பெரிய வித்தியாசங்கள் இருக்கும் ஸ்மெல்லில். நமக்கு தெரியாது, அதுக்கு தெரியும். நம்மளை விட 70 கோடி அந்த சுவாச அணுக்கள் வந்து அதை வந்து உணர்ந்து பார்க்கக்கூடிய, நுகர்ந்து பார்க்கக்கூடிய சக்தி வந்து மிக அதிகமாக நாய்களுக்கு உண்டு. அதை வச்சு தான் நம்ம அதை செய்கிறோம். அந்த டாகை எந்திரிச்சு திரும்ப ஸ்மெல் பண்ணோன்னே அது நேராக பஸ் ஸ்டாண்டுக்கு போணுச்சு. பஸ் ஸ்டாண்டுக்கு போகும்போது நாங்கள் ஏற்கனவே பஸ் ஸ்டாண்டில் ஒரு 2 பேர் கான்ஸ்டபிள்ஸ் அங்கே இருந்து மற்றவங்களெல்லாம் சந்தேகப்படுறவங்க யார் இருக்காங்களா, மர்டர் பண்ணிவிட்டு யாராவது போனால் ட்ரெயினில் போகணும், பஸ்ஸில் போகணும், அதனால் அந்த இடத்துல யாராவது புதியவர்கள் இருக்கிறார்களான்னு பார்க்குங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக அங்கே போய் போலீஸ் இருந்தாங்க. நானுமே அங்கே போனேன். டாக் இங்கே வந்து ஒரு வீட்டில் படுத்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டு நேராக அந்த இடத்துக்கு போனால், அந்த இடத்துக்கு போன உடனே ஒரு பஸ்ஸில் நிறைய பேர் உட்காந்துருக்குறாங்க. இந்த டாக் ஒரு ஆளை பார்த்து பார்க் பண்ணுது, குலைக்குது.
அந்த டாக் குலைக்கிறத பார்த்தோன்னா அந்த அம்மா அலறுது. அவ்வளோ பேர் உட்காந்துருக்கும் போது அந்த அம்மா மட்டும் ஏன் அலறணும் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் வரும்போது கீழே இருந்த அந்த மருமகன் சொன்னார், சார் நம்ம ஒரு வீட்டுக்கு போனோம்ல சார், டாக் போய் படுத்துச்சுல்ல சார், அந்த வீட்டில் உள்ள பெண் தான் சார் இந்த பஸ்ஸில் உட்காந்துருக்குற, அவங்க அந்த மூதாட்டியோட மகள் தான் சார் இந்த பெண் அப்படின்னோன்னு எனக்கு ஆச்சரியம். மணப்பாறையில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த பெண் இங்கே இருக்குது, டாக் அவர் அந்த பெண்ணை பார்த்து குலைக்குது, அந்த பெண்ணும் இந்த டாகை பார்த்து பயப்படுதுன்னு சொல்லி அந்த அம்மாவை இறக்க சொல்லி விசாரணைக்கு அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு வந்தோம். அந்த அம்மா வந்து வர்றவங்களோட அப்படியே போலீஸ்காரங்களோட ஒட்டிக்கிட்டே அந்த டாகை விட்டு நகர்ந்தே வருது. நாயை பார்த்தா பயம் போல் இருக்குது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அங்கே போனோன்னே அந்த டாக் வந்து படுக்க போட்டிருக்கான் ஸ்டேஷனில், அதுக்கு எதிர்த்த மாதிரி ஒரு சேரில் உட்கார வச்சு அந்த பொண்ணை நான் விசாரிக்கிறேன். நானே அப்படி விசாரிக்கும்போது, சார் இந்த டாகை மட்டும் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போங்க சார், இந்த டாகை மட்டும் எடுத்துகிட்டு போங்க சார்னோன்னே பக்கத்தில் இருந்த காவலர் சொன்னார், அது ஒன்றும் திருடனை மட்டும்தாம்மா கடிக்கும், கடிச்சிச்சு அப்படின்னு சொன்னாக்க ஒரு 1/2 கிலோ கறியை எடுத்துகிட்டு தான் விடும், இல்லைன்னா அது விடவே விடாது, திருடர்கள் அவர்கிட்ட தப்பிக்க முடியாது, அவ்வளோ ட்ரெயின்டு டாக் அப்படின்னோடனே, சார் என்னை மட்டும் கடிக்க சொல்லிடாங்க சார், நான் வந்து உண்மையை சொல்லிடுறேன் சார் அப்படின்னோடனே எங்களுக்கு ஒரே அதிர்ச்சி. உண்மையை சொல்லிடுறேன்னா இந்த வழக்கை பற்றி உண்மையை சொல்லுதா இல்லை என்ன சொல்லுது அப்படின்னு தெரியலையே அப்படிங்கிற சூழ்நிலையில் அந்த டாகை அவுத்து வேறு இடத்துக்கு அழைச்சிட்டு போனோம். இந்த வழக்கு எந்த திசையை நோக்கி செல்கிறது என்பதை நாளை சந்தித்து விவாதிப்போம். நன்றி, வணக்கம். அதாவது நம்ம மனித மூளைக்கு எப்போவுமே ஒரு டெண்டன்சி இருக்குங்க. ஒரு பெரிய ஆப்ஜெக்டாக இருக்கட்டும், ஒரு பெரிய பில்டிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு பொருளாக இருக்கட்டும், எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பார்வை வந்து அதோட உச்சி அதுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் போகுமா, அதை நோட்டீஸ் பண்ணிடுவாங்களாம். அதை பற்றி எது வேணால் மறந்துருப்பாங்க, அது மேலே என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத யாராலையும் மறக்கவே முடியாது. உலக வரலாற்று சின்னங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கூட வந்து இல்லை ஃபேமஸ் பில்டிங்ஸ்லாம் கூட மேலே என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு பில்டிங் என்ன கலர் அப்படிங்கிறது கூட நிறைய பேர் பேசிக்காக மறந்துருக்கிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மனுஷனுக்கு எப்போவுமே உச்சியில் இருக்கிறது, டாப்பில் இருக்கிறது, ஃப்ரண்ட் லைனில் இருக்கிறது, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்பவுமே முக்கியமான விஷயமா அவன் மனசுலேயே பதிஞ்சிருது அப்படின்னு சொல்லலாம். அது பதியறது மட்டும் இல்லை, ஃபேக்டும் அதாங்க. இப்போ நம்ம மனிதர்களில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நிறைய விஷயங்கள் தெரியும், எல்லாருக்குமே மூளை இருக்குது, எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா திறன்பட செயல்பட முடியும் அப்படின்னா கூட அவ்வளோ பெரிய 6 அறிவுள்ள அந்த மனிதர்களை ஒரு குரூப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வழிநடத்துறதுக்கு ஒரு தலைவர் ஒருத்தவங்க தேவைப்படுறாங்க. ஸோ தலைவர்கள் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அது அரசியலாக இருக்கட்டும், இல்லை சமூகம் சார்ந்தவங்களாக இருக்கட்டும், இல்லை வெவ்வேறு விஷயங்களுக்காக இருந்தாலும் உலக வரலாற்றில் அந்த தலைவர்கள் அப்படிங்கிறவங்க வந்து ஒதுக்கி பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு வரைக்கும் நம்ம நாடாக இருக்கட்டும், இல்லை நம்மளுக்கு சம்மந்தமே இல்லாத கொஞ்சம் தூரம் இருக்க அயல் நாடாக இருக்கட்டும், அங்கே ஏதோ ஒரு தலைவர் தேர்ந்தெடுத்தா அதை பற்றி நம்ம எவ்வளோ டிபேட் பண்ணுறோம், அதை பற்றி பேசுகிறோம். இன்னைக்கு வரைக்கும் அது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான விஷயமா இருக்கிறதுக்கு காரணம் உலகத்தை இயங்க செஞ்சுட்டு இருக்கிறதுல தலைவர்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. சில நேரங்களில் வந்து பார்த்தா அந்த மாதிரி வந்து வெளியில தெரியாம வந்து ஒரு சின்ன குரூப் இருக்கும், அவங்கள மத்தியில வந்து ஒரு கோஆர்டினேட் பண்றதுக்காக ஒருத்தர் இருப்பார். அவரை வந்து நிறைய வருஷங்களுக்கு வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வட்ட செயலாளர் வண்டுமுருகன் மாதிரி வந்து ஒரு குட்டி குட்டி குரூப்புக்கும் நிறைய தலைவர்கள் இருக்க தான் வந்து செய்கிறாங்க இல்லையா? ஸோ இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தான் நம்ம இந்த பகுதியில் வந்து டெய்லி வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். வெயிட்டிங் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இதே மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்காக நாங்க சொல்ல போறோம். ஒரு சின்ன விளம்பர இடைவேளைக்கு அப்புறமா இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா. வெல்கம் பேக். இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா. செய்தி தொலைகள்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்கர் வின்னிங் மேன் ஜாக்கி சான் பத்தின ஒரு நியூஸ். குங்ஃபு கதாநாயகனை பத்தி சொல்ல போறீங்களா? வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன நியூஸ் பார்க்க போறோம் வருண்? ஏங்க நீங்க தான் ஜாக்கி சானை பத்தி சொல்ல போறேன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டீங்களேங்க. ஜாக்கி சான் எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து ஃபேன் போல நீங்க. எனிவே வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்ப வருஷ போராட்டத்துக்கு கழிச்சு ஆஸ்கர் வாங்கியிருக்காரு இல்லையா ஜாக்கி சான். அவர் வந்து அந்த ஆஸ்கர் அவார்டு வந்து வாங்கினதுக்கு அப்புறம் அந்த அவார்டு வந்து கையில வச்சுக்கிட்டு அவர் சொன்ன அந்த வாசகம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸா இருக்கு. 56 வருஷம், 200க்கும் மேல நிறைய ஃபிலிம்ஸ் அண்ட் எக்கச்சக்கமான மல்டிபிள் ஃப்ராக்சர்ஸ் அண்ட் ஃபைனலி நான் இவங்களை வந்து வாங்கிட்டேன் அப்படின்னு வந்து ரொம்ப பெருமிதமா வந்து சொல்லும்போது அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் அப்படியே கண்ணெலாம் வந்து கலங்கிடுச்சு. ஏன்னா எக்கச்சக்கமான மல்டிபிள் ஃப்ராக்சர்ஸ் அவர் வந்து சினிமாவில் வந்து நடிக்கும்பொழுது வந்து ஏற்பட்டிருக்காங்க. அதையும் தாண்டி வந்து திருப்பி உடனே வந்து அவர் அதிலிருந்து மீண்டு வந்து அடுத்தடுத்த படங்கள்லாம் நிறைய வந்து கொடுத்துருக்காரு. ஸோ நிச்சயமா இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த 90s கிட்ஸ் வில் ரிமெம்பர்னு ஒரு போஸ்ட் வரும் பார்த்தீங்களா, அது மாதிரி 90s கிட்ஸ் எல்லாருடைய பிக்கெஸ்ட் இன்ஸ்பிரேஷனாக வந்து ஜாக்கி சான் இருந்தார். கதையை படிச்சா வந்து 2000க்கு அப்புறம் பிறந்த கிட்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு ஃபைட் சீனில் நடிச்சிட்டு இருக்காரு. அவர்கிட்ட வெறும் அடி வாங்குற மாதிரி ஒரே சீனில் வரக்கூடிய மாதிரி ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாளில் ஃபியூச்சரில் வந்து ஹிஸ்டரி
ஹிஸ்டரியில் அவரே அதோட பெரிய சூப்பர் ஸ்டாராக ஆகிறது அப்படிங்கிறது ஜாக்கி சான் லைஃப்ல நடந்திருக்கு. அஃப்கோர்ஸ் ப்ரூஸ்லியோட ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஸ்லி அவர் அடிப்பார், இவர் ஒரு ஸ்டண்ட் பண்ணா நின்றுப்பாரு. இன்னைக்கு ப்ரூஸ்லிக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவா வேர்ல்ட்ல யாருமே இல்லை அப்படிங்கிற குறை வந்து ஜாக்கி சான் தான் போயிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மனிதர். ஆல் தி பெஸ்ட் டு ஹிம். அண்ட் இன்னொரு நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையை சேர்ந்த ஒரு 3 டெக்கீஸ் பற்றி தான் நான் வச்சிருக்கேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் தங்கள் வந்து பெருமையை பரப்பணும், இல்லை ட்ரெண்டிங்கில் வரணும், இல்லை ஃபேமஸ் ஆகணும், பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கப்போ சென்னையில் இருக்க ஒரு 3 டெக்கீஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே இருக்க 7 குழந்தைங்களுக்கு, ரொம்ப கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு, கம்ப்யூட்டரை படிக்க விரும்புகிற குழந்தைங்களுக்கு ப்ரோக்ராமிங் இருக்கு இல்லையா, அதை நம்ம இந்தியன் லாங்குவேஜஸ்ல அவங்களுக்கு புரியுற மாதிரி மொழிபெயர்த்து அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்களாம். இது நம்ம இந்திய நிறுவனங்கள் இல்லை வந்து நம்ம பள்ளி கல்வித்துறை அவங்களாம் கூட யோசிக்காத ஒரு இனிஷியேட்டிவ் வந்து அந்த 3 டெக்கீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சரில் நிறைய பேர், அதாவது நம்ம ஸ்கூல் காலேஜ் மட்டும் நம்மளோட ஃபியூச்சர் முன்னேற்றத்துக்காக பாடுபட்டல, படிச்சு முடிச்ச நம்ம இந்தியன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்காக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது புரியுது இல்லையா? ஸோ வந்து படிப்பு அண்ட் டெக்னாலஜி என்வாயன்மெண்ட்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்தடுத்த முன்னேற்றங்கள் மட்டும் இல்லை, இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் அப்படிங்கிறத வந்து இவங்க உணர்த்தி இருக்காங்க அப்படிங்கிறது வந்து புரியுது. ஜீன்ஸ் படம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேங்க. கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு சூப்பர் ஹீரோ ஒருத்தர் வருவார், ஞாபகம் இருக்கா? யார் வருவா? அப்படியே வந்து இப்படி வருவாரு. ஆமா, அந்த ஜுராசிக் பார்க்ல வர மாதிரியே ட்ரை பண்ணிருப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்க ஐஸ்வர்யா ராயும் பிரசாந்த் வந்து அப்படி நின்னுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஆக்மெண்ட் ரியாலிட்டியில வந்து இந்த டைனோசர் வந்து வரும். கிட்டத்தட்ட அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய ஹால்ல ஃபர்ஸ்ட் டைனோசர் ரோபோட்டை வந்து ஜப்பான் கம்பெனி ஒருத்தவங்க வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி அந்த ஹால்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெக்ஸ் மாடல்ல இருக்கிற அந்த டைனோசர் ரோபோட் வந்து டி நடந்து வந்து எல்லாரும் முன்னாடி வந்து பயங்கரமா அப்படி ரோர் பண்ணிச்சான். இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு மனுஷனால இயக்கக்கூடிய ஒரு டைனோசரஸ் ரோபோட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. செம்ம வைரலாக இருக்கு. அண்ட் அந்த லான்ச்சே வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியாக வந்து மக்களுக்கு வந்து இருந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஜுராசிக் பார்க் மாதிரி வந்து ஒரு தீம் பார்க் வந்து ரெடி பண்ண போறாங்களாம். ஸோ அந்த தீம் பார்க்கில் வந்து இது மாதிரி வந்து ஒரு ரியல் லைஃப்ல வந்து ஒரு டைனோசர் வந்து இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற வந்து ரொம்ப தத்ரூபமாக வந்து இந்த ரோபோட்ஸ் எல்லாம் வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காகவே அங்கே இவ்வளோலாம் செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ ஒரு டைனோசர் வந்து டோக்கியோவில் ஒரு அட்டகாசம் பண்ணி ஒரு கிங் காங் படம் எடுத்தாதான் ஜப்பான்காரங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? பட் எனவே பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் சொல்ல போகிற நியூஸும் நம்மள இந்தியாவை பெருமைப்படுத்துகிற மாதிரி ஒரு நியூஸ் தான். எனக்குமே நம்மளோட தலைவர்களுக்கு நம்ம இந்தியாவை கௌரவம் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும், ஆனால் சும்மா சூப்பராக கொடுப்பாங்க அப்படிங்கிற நிரூபிக்கிற மாதிரி ஒடிஷாவிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிலோமீட்டர் தொலைவில் கடலில் ஒரு குட்டி ஐலாண்ட் இருக்குது. அந்த ஐலாண்ட் பேர் வந்து வீலர் ஐலாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து அணு ஆயுத சோதனை அப்புறம் மிசைல்ஸ்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த லேண்டை வந்து யாருக்குமே தெரியாமல் ரொம்ப சீக்ரெட்டாக வெல் எக்யூப்டான ஒரு ஐலாண்டாக வச்சுருந்தாங்களாம். வேற யார் அந்த ஐலாண்டை வந்து பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு தலைவர் தான் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களோட பேர் வச்சு அப்துல் கலாம் ஐலாண்ட் அப்படின்னு மாத்திட்டாங்களாம். இன்ஃபேக்ட் அவர் தான் வந்து மிசைல் மேன் அப்படிங்கிறதுனால அந்த ஐலாண்டு இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால வீலர் ஐலாண்ட் அப்படிங்கிற பேர் மாற்றி அப்துல் கலாம் ஐலாண்ட் அப்படின்னு பார்த்தாங்க. அண்ட் ஒரு ஷேப்பில் வந்து பார்த்தா நம்ம அப்துல் கலாம் ஐயாவோட ஃபேஸ் ஷேப் மாதிரியே இருக்குது அந்த ஐலாண்டும், அதாவது ஸ்கை வியூவில் வந்து பார்க்கறதுக்கு. கிரேட். நம்ம எல்லாருக்கும் ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டாக வந்து இது இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்னொரு ஒரு ப்ரௌட் மூமெண்ட் என்ன தெரியுங்களா? இந்த மேக் இன் இந்தியா ப்ராஜெக்ட்னால வந்து எக்கச்சக்கமான கம்பெனிஸ், பெரிய பெரிய மல்டிநேஷனல் கம்பெனிஸ், எம்என்சிஸ் வந்து இங்கே வந்து அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட்லாம் அந்த ஆரம்பிச்சு குறிப்பாக சில கார் கம்பெனிஸ் வந்து அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் எல்லாம் இங்கே ஆரம்பிச்சதுனால இங்கேருந்து வெளிநாடுகளுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால இங்கே நிறைய வந்து ஒரு லாபம் வந்து ஈட்ட முடியுது. ப்ளஸ் இங்கே இருக்கிற இந்தியன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து உயருது அப்படிங்கிறத நம்ம வந்து கேள்விப்பட்டுட்டே வந்தோம். ஸோ இதோட தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் நிறுவனமும் அவங்களுடைய ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டை வந்து நம்மளுடைய நாட்டில் வந்து ஆரம்பிக்க போகிறாங்களாம். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐஃபோன் 8க்கு வந்து கிட்னி வைக்கணுமா அப்படின்னா வந்து யோசிக்க வேண்டாம். இங்கே வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இம்போர்ட் பண்ணுற அந்த ஒரு செலவு கம்மி அப்படிங்கிறதுனால வந்து டென்டேட்டிவா வந்து அதோட விலையும் வந்து குறையும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. நம்ம ஃபுட்டுக்கு நிறைய விஷயங்கள் கூட வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம், அதெல்லாம் கூட இந்தியாவில் விளைய வச்சா நல்லா இருக்குமே, நம்மளுக்கு விலை குறையுமே அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யோசிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. பேரலா நல்ல தகவல் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் எனக்கிட்ட ஒரு நியூஸ் இருக்கு, அது வந்து பாத்தீங்கன்னா டோட்டலி வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் பக்கம் போறோம். இப்போ லாத்வியா அப்படிங்கிற ஒரு சின்ன கண்ட்ரி தான், பட் அந்த சின்ன கண்ட்ரி கூட போர்ச்சுகலுக்கு நடந்த ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்து 2 கோல் அடிச்சிட்டாரு. இதனப்பா அவர் கோல் அடிச்சா எங்களுக்கு என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? பட் இப்போ கரண்டா விளையாடிட்டு இருக்க பிளேயர்ஸ்ல அதிகமாக கோல் அடிச்ச கரண்ட் டாப் ஸ்கோரர் வந்து பார்த்தீங்கன்னா அவரு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டாரு. 68 கோல்ஸ் அடிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அதே மேட்ச்ல ஒரு பெனால்ட்டி மிஸ் பண்ணிடுவார். எல்லாருமே ஃபேன்ஸ்லாம் அவர் வந்து கத்திக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு சூப்பரான கோல் போட்டு இந்த ரெக்கார்டை அவர் அச்சீவ் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு வயசு பார்த்தீங்கன்னா இப்போ 31 ஆகுது. ஸோ அச்சீவ் பண்ணுறதுக்கு வயசெல்லாம் பார்த்து பயந்துடவே கூட, சும்மா அச்சீவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதோட கூடுதல் தகவல் என்னன்னா, இந்த கரண்ட் டாப் ஸ்கோரர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப் 10ல நம்ம இந்தியன் ஃபுட்பால் கேப்டன் சுனில் சேத்ரியும் வந்து இருக்காரு. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபுட்பால்லேயே அதிகமாக கோல் அடிச்சது மட்டும் இல்லாமல்
இன்னைக்கு விளையாடிட்டு இருக்க பிளேயர்ஸ்ல டாப் 10ல யார் அதிக கோல் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்ல நம்ம இந்தியன் இருக்காரு, அதுவும் நம்ம கேப்டன் இருக்காருன்றதே பெருமைக்குரிய விஷயம் தானே. இன்னைக்கு வந்து நிறைய பெருமைக்குரிய விஷயங்கள் வந்து நம்ம வந்து பார்த்திருக்கோம் வந்து சொல்லலாம். ஸோ இதை தொடர்ந்து உங்களுக்காக ஒரு தாட் இருக்கு, அதை பார்த்துட்டு இந்த நாள் ரொம்ப ஸ்போர்ட் ஆரம்பிங்க. நாளைக்கு மறுபடியும் 8 மணிக்கு நீங்க எதிர்பார்க்காத சுவாரஸ்யமான நிறைய தகவல்களோட உங்களை வந்து சந்திக்கும். உங்களை இப்ப சந்தோஷமா விட்டு திருப்பி நாளைக்கு காலை சந்தோஷப்படுத்த வரப்போறது உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வருண் மற்றும் சமயான். குட் மார்னிங் தமிழா.